everyone and welcome back to my channel Ma's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான கிரஹாம் கிராக்கர்ஸ் எப்படி பண்ணணும்ங்கறத பார்க்க போறோம். இது நம்ம நெல்லை ஆச்சி அவங்க ஸ்டைல்ல சூப்பரான கிரஹாம் கிராக்கர்ஸ் இன்னைக்கு நம்ம செஞ்சு காட்ட போறாங்க. சரி இப்ப வாங்க இந்த சூப்பரான கிரஹாம் கிராக்கர்ஸ் நம்ம ஆச்சி எப்படி செய்றாங்கங்கறத பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வணக்கம், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வணக்கம். இப்போ நம்ம பிஸ்கட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்புக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதே கப்புக்கு நான் பவுடர் ஆக்கி சர்க்கரை எடுத்து போட்டேன். இப்போ அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா கூட போட்டுக்கலாம். இதோட 1/4 ஸ்பூன் பட்டை பொடி போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இதோட 2 ஸ்பூன் பால் அடிச்சிருக்கேன். இந்த பாலோட 1 ஸ்பூன் தேன் கலக்க போறேன். இதோட ஒரு சொட்டு வெனிலா எசன்ஸ், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பிசையணும். இது உதிரியா தான் இருக்கும். நம்ம பிசைய சீனி இலக மாவு நல்லா கரெக்டா வந்துடும். எல்லாம் சேர்த்து இந்த பருவத்துல சப்பாத்தி மாவு பருவத்துல பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த பருவத்துல கொஞ்சம் மூடி வைக்கணும், அல்லது ஒரு 5 நிமிஷம் பிரிச்சில் வச்சு எடுத்துடணும். நான் இப்ப பிரிச்சில் வச்சு எடுக்க போறேன். இந்த மாவு பிரிச்சில் வச்சோன்னா ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் பட்டராது எண்ணெய், நான் இப்ப எண்ணெய் போட்டு பிசைஞ்சு. இப்ப உருட்டி வச்ச மாவை தேய்ச்சி வச்சிருக்கோம். இது ஓரத்தையெல்லாம் வெட்டிடும். இப்ப இத ஸ்கொயர் ஸ்கொயரா வெட்டி வைக்க போறோம். இந்த பிஸ்கட் ஷேப்புக்கு வெட்டணும். இதே மாதிரி ஸ்கொயரா வெட்டணும். பாருங்க, நான் இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கேன். இதுல நம்ம போர்க்க வச்சு லைட்டா குத்தி எடுக்கணும். நான் குத்துறேன் பாருங்க, இதே மாதிரி குத்தி எடுக்கணும் லைட்டா. அப்படி அப்பந்தான் இந்த பிஸ்கட் உப்பாம நல்ல மொறு மொறுன்னு வரும். இப்ப இதே மாதிரி நம்ம எல்லா பிஸ்கட்லயுமே குத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு கத்தியை வச்சு ஒரு கோடு மாதிரி டிசைன் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பிஸ்கட்லயுமே டிசைன் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பிஸ்கட்டை நான் அவனில் வைக்கிறேன். உங்களுக்கு அவன் இல்லைன்னா ஒரு தவால உப்பை போட்டு உப்புக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டுக்கு மேலே பிளேட்டில் அடுக்கி மூடி வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் பிஸ்கட் ஆகிடும். இப்போ நான் அவனை ஹீட் பண்ண வைக்கிறேன். அவனை முன்னாடியே கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சிட்டோம்னா பிஸ்கட் சீக்கிரமாக ஆயிடும். இப்போ இந்த பிஸ்கட் எல்லாம் ஒரு பேக்கிங் ட்ரையர்ல அடுக்கி வச்சிருக்கேன். நான் பிளேட் மேல ஒரு பட்டு சீட்டை விரிச்சு அதுக்கு மேலதான் இந்த பிஸ்கட்டை அடுக்கி வச்சிருக்கேன். இப்போ நான் ஓவன்ல இதை வைக்க போறேன். இதை வச்சு 5 நிமிஷத்துல நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல மொறு பிஸ்கட் கிடைக்கும். இப்போ சூப்பரான பிஸ்கட் ரெடி. நீங்களும் இதை செய்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஆச்சி செய்யறத நீங்க செய்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்ல ஆன் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். நான் இன்னொரு வீடியோல நான் சந்திக்கிறேன். இந்த பதிவை கண்ட அனைவருக்கும் நன்றி.